ஒரு புது முயற்சியா ஏதோ நம்ம மட்டும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம ஆடியன்ஸும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும். தியேட்டர்ல இருந்து சுட சுட அப்படியே படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு உத்வேகத்தோட அவங்க பாராட்டுறதையும், படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா கழுவி ஊத்துவாங்க. அதையும் ஒரு படம் வந்துச்சுன்னா 10ல் 5 பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், 5 பேருக்கு அந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஒவ்வொருத்தரோட தனிநபர் அனுபவத்தை, அவங்களோட பர்சனல் அனுபவத்தை பொறுத்தும், அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த படத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்தும், அவர்களோட வயசு, ஆனா பொண்ணா, அவன் லவ் பண்றவனா, அவன் கல்யாணம் பண்ணவனா, குழந்தை இருக்குதா, இல்ல அவங்க தாத்தாவா பாட்டியான்னு அவங்கவங்க ஃபேமிலியில எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து கூட அவர்களோட விருப்பம் ஒரு படத்தை பத்தி மாறுபடலாம். குழந்தைக்கு பிடிக்கிற படம் பெரியவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பெரியவங்களுக்கு பிடிச்ச படம் டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லா பேரையும் இன்டர்வியூ பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மூலமா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாக்குறோம். பாப்போம் ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறத பாப்போம். எப்பவும் போல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபுல் டைம் ஐ மீன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட இந்த பொங்கலுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய மூவி. சந்தானமோட காமெடி ஆகட்டும், விஜய் ஆண்டனியோட மியூசிக் ஆகட்டும், விஷால் அண்ணாவோட நடிப்பாகட்டும், அண்ட் நிறையா படத்தில் நடிச்சிருக்க நிறைய பேரோட நடிப்பாகட்டும், கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 100% செம்ம சுந்தர்சியோட மூவி. அவ்வளோ காமெடி, அவ்வளோ பவர் பேக்டாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. தியேட்டரில் வந்து கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நடிச்சிருக்கவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க அது மட்டும்தான். ஏன் எல்லாருக்குமே தெரியும் விஷால் அண்ணா இப்போ எப்படி இருக்காங்க, அதுவும் படத்துலலாம் செம்ம ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே தவிர்த்து படம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. போன வருஷம் எது எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு செம்ம வைப்பு, செம்ம ஃபீலாக இருந்தது. ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எண்டிங் வரைக்கும் கதை என்னன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஓகேங்களா, லாஜிக் என்னன்னு யோசிக்கவே விடலை, என்னை யோசிக்கவே விடல. சிரிச்சுக்கிட்டே இருங்க, சண்டை போடுறாங்களா, ஐயோ சண்டை செம்மையாக போடுறாரு, ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிறாரு. சில நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா ரொமான்ஸா அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேவில் நம்மளுக்கு கதை என்ன, லாஜிக் என்ன, எதை பற்றியுமே யோசிக்காமல் செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டில் பார்த்த படமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி படம்டா, இப்படி தாண்டா சிரிக்கணும், இப்படி தாண்டா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து செம்ம கிளாமர். உண்மையிலே சொல்லணும்னா வரலட்சுமி மேம் யோகான்னு சொன்னீங்களே, இந்த அளவுக்கு யோகா பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு கிளாமர் இருந்தது. ஆனால் கிளாமர் கூட கேர்ள்ஸ் நாங்களுமே சேர்ந்து பார்க்கும்போது கூட எங்களுக்கு முகம் சுளிக்கணும்னு தோணலை இந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல காமெடியோட கலந்த ஒரு கிளாமர் காட்டும் போது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. பர்டிகுலராக அவங்கள கிளாமராக தான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் நிறைய இடங்களில் நிறைய கிளாமர் இருந்தது. கிளாமர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் நல்லா தான் இருந்தது, என்ஜாய் பண்ணணும். கமர்ஷியல் மெட்டீரியல் சார். இந்த பொங்கலுக்கு ஏற்ற ரொம்ப ஹாப்பியான ஜாலியான படம் சார். சூப்பராக சார், சிரிச்சு வயிறே வலிக்கு சார். அவ்வளோ கவுண்டர்ஸ் இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் படம். ஆமாம் சார், விண்டேஜ் சந்தானை பற்றி சொல்லி அவனை ஒரு கவுண்டரிங்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இப்போ அவர் ஹீரோ போட படங்கள்லாம் நம்ம அவ்வளோ ஹீரோவாக இருக்கும்போது அவ்வளோ பார்க்க முடியல, இதில் ரசிக்க முடியுது சார். அவர் கவுண்டர்ஸ்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்குது. 10 வருஷம் முன்னாடி இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது வந்து ரொம்ப வித்தியாசமான கவுண்டராக இருந்தது சார். சந்தானம் சார் இப்படிலாம் கவுண்டர் போட்டு தான் ஹீரோ வனரன்றலாம் யோசிக்குது. ஏன்னா வந்து அவர் ஒரு கண்ணாடி ஆகட்டும், இப்போ தலை கூட நடிக்கும்போது சரி, தளபதி கூட நடிக்கும்போது சரி, ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு போர்ஷன் வந்து இவங்களுக்கு இருக்கும். சந்தானம் சாருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அந்த கவுண்டர்ஸ்லாம். அதை திரும்ப பார்க்க முடிஞ்சு சார். ஆமாம் சார், சந்தானம் ஒரு சைடு வந்து காமெடியில் கவுண்டரில் பின்றாருன்னா, இங்கே அவரோட பாடி லாங்குவேஜுக்கே சிரிப்பு வருது சார். அவர் இல்லைங்கிறத விட கண்ணு முன்னாடி வர வச்சிட்டாங்க. அதுவும் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் வருது சார். அந்த சீன்லாம் நல்லா அப்படி வச்சுட்டேன் சார் கையை. அவ்வளோ சிரிப்பு கிடைக்குது சார் மனோபல சார். ஃபேமிலி அலன்ஸ் பயங்கர ஜாலியாக இருக்குது, ஹாப்பியான படம் சார். இப்போ சுந்தர்சி படங்கள் அப்படின்னாவே வந்து சார் வந்து பேயை கூட ஒரு கிளாமர் ஆக்கி தான் அனுப்புவோம், ஒரு குத்தாட்டம் போட வச்சு அனுப்புவாப்புல. 1க்கு 2 ஹீரோன் இருக்காப்புல வச்சு சிறப்பாக செஞ்சுருக்காரு சார். விஷால் வந்து பழைய மலைக்கோட்டை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சண்டைக்கோழி விஷால் வந்து நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது சார். கிளைமேக்ஸில் ஒரு 8 பேக்ஸோட ஒரு ஃபைட், 6 பேக் 8 பேக்ஸோட ஒரு ஃபைட் இருக்குது சார். செம்மையாக இருக்குது சார் விஷால் சார் பார்க்குறது. படம் மதகஜ ராஜா வந்துட்டு பார்க்க வந்தேன். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வாங்க, சூப்பராக இருக்குது, ஃபன் ஃபீல்டு மூவி. ஸோ படத்தில் வந்துட்டு மெயினான ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தானத்தோட காமெடி, சுந்தர்சியோட டைரக்ஷனு, தென் விஷால் ஆக்டிங், எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு மையமாக்கி படம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஸோ ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ரொம்ப வந்துட்டு ஒரு என்கேஜிங்காக இருக்குது படம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். அதாவது மக்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ 12 வருஷம் முன்னாடினா இப்போ காம்படிஷன் நிறைய. இந்த விஜயகாந்த் படம் தான், விஜயகாந்த் சார் படம்லாம் செம்ம ஹிட்டு. அவர் படத்தில் பாட்டு கேட்குறதே வருவாங்க. ஸோ அப்போ இது வந்து வெளியில் ஃபேமஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இப்போ எல்லாம் காஞ்சி போயிருக்காங்க. ஒரே டமால் டிமில் குத்து இதே தான் போகுது.
என்ன ரஜினிகாந்த் படம் வந்தால் கூட அவர் கொஞ்சம் ஸ்டைலில் காமிச்சிட்டு ஃபைட்டை காமிக்கிறாரு. எற வந்தாத்தேன்னு ஒரு டைலாக்கை போட்டு படத்தை ரீச் பண்ணிடுறாங்க. இது டைலாக்லாம் சந்தான காமெடி வந்து என்ன அவர் மூளை எங்கே தான் தெரியல, டக்குன்னு அடிக்கிறான் மனுஷன். என்ன இவ்வளோ பெரிய ஆள் ஏன் ஹீரோவை போனார் மனசு கஷ்டமாக இருக்குது. படம் அவ்வளோ நல்லா இருக்குங்க, பார்க்கலாம், அத்தனை பேர் பார்க்கலாம். கதை இருக்குது, பொலிட்டிக்கல் கதை இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நட்புனா என்ன அப்படின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துடுவான். இப்போ நாளைக்கு இதை மீடியா பார்த்தா அத்தனை பேர் வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து லவ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, 100க்கு 100% காமெடி இருக்குது. வயிறு குழுங்க சிரிக்கலாம். நீங்கள் போய் பாருங்கள், 3 மணி நேரம் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுங்கள். படம் சூப்பராக இருக்குது. விஷால் ஆக்டிங் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் சொல்ல முடியாது. இந்த படத்தோட மெயின் ஹைலைட்டே வந்து சுந்தர்சி தான். சுந்தர்சி அண்ட் அவரோட காமிக் சென்ஸ் அந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மெயின் ஹைலைட்டு. விஷால் வந்து அவர் ஒரு டீசென்ட் ஜாப் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மோசமாக பண்ணிக்கிறான்னு சொல்ல, பட் அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப்பும் ரொம்ப பெருசாக கிடையாது. ஒரு நார்மல் ஹீரோக்கான ஃபுல் இது வந்து அவர் கரெக்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஃபுல் படத்தை நடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் படத்தில் வந்து ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா காமெடி சென்ஸ் தாங்க. சுந்தர்சியோட காமெடி சென்ஸ்னால ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் காமெடியெல்லாம் வேறு ரேஞ்சில் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சந்தானம் ஃபுல் படம் த்ரூ அவுட் வர்றாரு. அவரோட காமெடி சென்ஸும் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரெல்லாம் ஏன் நீங்கள் காமெடினா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் கலக்கிட்டாரு. செகண்ட் ஹாஃபில் மனோபாலாவோட சீக்வன்ஸ் ஒன்று வரும் பாருங்க. அதெல்லாம் வந்து ரஜினிக்கு எப்படி பாஷா வந்து ஒரு தூக்கி கொடுத்துச்சோ அந்த மாதிரி ஒரு அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு காமெடியான மனோபாலாவை தூக்கி கொடுக்குற அளவுக்கு செம்ம சூப்பர் சீக்வன்ஸு. பட் சேட் திங் அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி படத்தில் மணிவண்ணன் சாரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஓவர் த டாப் இருந்துச்சு. அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த சாங் வந்து கொஞ்சம் நம்ம அந்த காலத்துலலாம் கொஞ்சம் இப்போ தம்மு பிரேக்காக சாங் வச்ச மாதிரியே இருக்குமே அந்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து மைடியர் லவர் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. எண்டு கிளைமேக்ஸில் வந்து சதா வச்சு ஒரு சாங் பண்ணியிருப்பார். அதுவும் வந்து நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் ரோலிங் டைட்டில் முடிகிற வரைக்கும் எந்த ஆடியன்ஸுமே இருந்துச்சு போல். மதகத ராஜா பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படம்னே சொல்ல முடியாது, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு வர்த்துன்னு சொல்லலாம். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லுல்லு சபா டீம் தான் இருக்குது. ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா காமெடியெலாம் அடித்து பின்னி தள்ளிடுச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ஆசமாக இருக்குது, டேரக்ஷனும் ஆசமாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான். இதில் எதுவும் சோஷியல் மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வரீங்க, சிரிக்கிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ கொடுக்குற காசுக்கு ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா என்ஜாய்மெண்ட்டு. இதில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே எடுத்த விதமாகட்டும், இல்லை லொக்கேஷன் யார் செலக்ட் பண்ணான்னு தெரில, ஒவ்வொரு லொக்கேஷனும் கண்ணு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் காஸ்டியூம் டிசைனர், அந்த ஃபேஷன் டிசைனர்லாம் பார்த்தீங்கன்னா பாராட்டியே ஆகணும். எல்லா ட்ரெஸ்ஸும் அழகழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சுவிட்சர்லாண்டில் போய் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லோ பட்ஜெட்லேயும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு சுற்றி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தாங்க. உங்களுக்கு சிரிச்சிக்கினே இருக்கலாங்க. படம் ஃபுல்லாக சிரிச்சிக்கினே இருக்கலாம், எண்டு வரைக்கும் சிரிக்கலாம். எங்கேயுமே சோகம், லேகு, அப்புறம் போரு, கொஞ்சம் நேரம் ஃப்ளாஷ்பேக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வரீங்க, சிரிக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது படம். ஃபஸ்ட்டு வந்து விஷால் ப்ரோக்கு வந்து நம்ம வந்து அவர் சீக்கிரமாக க்யூர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வர அவர் பெரிய சிக்கு, அவர் பெரிய நோயாளி அப்படி தான் இருந்திருப்பார். இந்த படத்தை வந்து அவர் பார்த்தார்னா அப்போலோ பண்ணாத ட்ரீட்மெண்ட்டை, ராமச்சந்திரா பண்ணாத ட்ரீட்மெண்ட்டை, காவேரி ஹாஸ்பிட்டல் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டை இந்த படம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். எங்களை மாதிரி ஆடியன்ஸுக்கு முன்னாடி பார்த்தாருனா உண்மையிலே சொல்கிறேன், படுத்து கிடந்த செத்து போனால் கூட எழுந்திரிச்சிடும். அந்தளவுக்கு வந்து பயங்கரமான எனர்ஜி. எவ்ரி ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அப்படி பண்ணியிருக்கானுங்க. செம்ம காமெடி படம். சந்தானம் உண்மையிலேயே இந்த படத்தை பார்த்துட்டு, அதாவது விஷால் வந்து படுத்து கிடந்தவர் எந்திரிச்சார்னா எந்திரிச்ச சந்தானம் வந்து படுத்துடணும். ஏன்னா நம்ம ஏன்டா அந்த ஹீரோங்கிற வழக்கில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம், இப்படி ஒரு கேரக்டர் பண்ணி நம்ம கலக்கிட்டு இருக்க போது இப்படி பண்ணிவிட்டோமே ரொம்ப வருத்தப்படுவாப்பில். அந்த மாதிரி படம் நான் நினைக்கிறேன் சந்தானத்தோட சதிந்து கூட சொல்லலாம். இந்த படத்தை வந்து வெளிவராமல் இருக்கு. ஏன்னா மக்களோட பல்ஸை சுத்தமாக தெரியல. சுந்தர்சிக்கும் தெரில, விஷாலுக்கும் தெரில, சந்தானமும் தெரில. ஏன்னா அவங்களாம் தெரிஞ்சிச்சுன்னா தலையை அடமானம் வச்சா 2013 பொங்கலுக்கு வந்திருக்கணும். 2025 பொங்கலுக்கு வந்தது. அவங்களுக்கு வேணால் பெரிய நஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை. 2013 பொங்கலுக்கே வேறு ஏதாவது படத்தை நல்ல படத்தை பார்த்து வந்திருப்போம். ஆனால் இந்த படத்தை ஓப்பனாக சொல்லணும்னா இந்த பொங்கல் வந்து சிறப்பான பொங்கல் ஆக்குனது வந்து மதகஜராஜா தான் நான் சொல்ல முடியும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படம் பார்த்தோம். அதில் விஷால் ஹீரோவா, எஸ்ஜே சூர்யா ஹீரோவான்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஷால் ஹீரோவா, சந்தானம் ஹீரோவான்னு பெரிய பிரச்சனை. 2 பேர் போராட்டத்துக்கு இடையில என்ன பொறுத்தவரை ஜெயிச்சது சந்தானம் தான் சொல்ல முடியும். ஏன்னா விஷால் அடிக்கிற கவுண்டரை விட சந்தானம் பண்ணுற கவுண்டர் வந்து வயிறுலாம் வலிச்சிரும்.
நானே இன்டர்வல்லையே வந்து ஃபேமிலியோட புக் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா படமும் நான் பார்த்துட்டு வர்றேன். இந்த படம் வந்து என்னமோ தெரில, இதை வந்து திரும்ப பார்க்க வேண்டிய படம். கதைகள்லாம் ஒன்றும் கிடையாது, லாஜிக்லாம் ஒன்றுமே கிடையாது, கலர்ஃபுல் பயங்கரம். ஆனால் அடிக்கிற கவுண்டர் எல்லாமே எப்போ வேணாலும் பார்த்து சிரிக்கலாம். அந்தளவுக்கு எல்லாமே ரியாக்ஷன். திமிங்களை மட்டும்தான் இல்லை, மற்றபடி ஒரு மீம்ஸ் போடுவாங்கல்ல, என்னடா சிஎம் என் பொண்டாட்டி பேசுகிறத கேட்டிருக்கியாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காமெடி மீம்ஸ் அது மாதிரி இருக்குது. என்னடா கலகலப்பு மதகராஜா பார்க்குறியா அப்படிங்கிற அளவுக்கு உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிறப்பான பொங்கல், சந்தான பொங்கல் இந்த வருஷம். மதகஜா ராஜா இது வந்து எனக்கு தெரிஞ்சு தீராத விளையாட்டு பிள்ளை 2ங்க. ஏன்னா போட்டு விசால் போட்டு விளையாடிக்கிறாரு நல்லா, 3 ஹீரோயின் கூட சேர்ந்து ஜல்சா பண்ணிக்கிறாரு. ஆனால் அது வந்து ஃபன்னாக தான் போகுது, நம்மளை வந்து என்ஜாய் பண்ணுற அளவு தான் இருக்குது. ரொம்ப வந்து மூஞ்சி சுயிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பார்த்தா சந்தானம் இருக்கிறாரு, சந்தானம் வந்து டாப் டு பாட்டம் ஃபுல் எல்லா கவுண்டருமே காமெடி தான் சொல்லிட்டு எல்லா காமெடி பண்ணிக்கிறாரு, நல்லாவே பண்ணிக்கிறாரு. சந்தானம் மட்டும் இல்லை, மனோபாலா செத்த பேர் கூட சரியான காமெடி போன மாதிரி தான் நச்சுக்கிறாரு. இதில் அந்த படத்தை சேஸ் பண்ணுற சீன்லாம் அல்டிமேட் ஃபன்னு. மொட்டை ராஜேந்திரன், மணிவண்ணன் சொல்லிட்டு பழைய கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, அதெல்லாம் எல்லாமே வந்து ஒர்த்தாக இருக்குது இந்த காலகட்டத்துக்கு. அதுவே வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எப்படா 12 வருஷம் முன்னாடி வந்த படம் இந்த அளவுக்கு ஒர்த்தா கொடுக்க முடியும்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையாகுது. இதாங்க தமிழ் சினிமா. ஐது சொல்கிறாங்களா, இந்த மாதிரி கொடுத்தா உண்மையிலே டெவலப் ஆகிடும். பாருங்க, கனெக்ட் ஆகுது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து நான் கூட கிரிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் பழைய படம் மொக்கையாக தான் போக நினச்சேன். பட் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இந்த புது படங்களே இந்த அளவுக்கு வராது. காமெடி எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு காமெடியாக எடுத்துக்கிறாரு இந்த படத்தை. அது விண்டேஜ் சந்தானம் ஃபுல் வைப்பில் கொடுத்துக்கிறாரு. காமெடி ஃபுல்லாக நல்லா சிச்சுன்னு நல்லா சேனுங்க. எல்லா கவுண்டும் டபுள் மீனிங் தான். அது வந்து ஃபேமிலியோட பார்க்க வேணாமெல்லாம் கேட்காதீங்க, உண்மையில் நல்லா இருக்குது, பார்க்குற அளவு தான் இருக்குது. ரொம்ப மூஞ்சி சுய்க்கிற மாதிரிலாம் இல்லை, சிரிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். விண்டேஜ் சந்தானம் இதில் பத்தில் பார்க்குறீங்க. ஹீரோலேருந்து மறுபடியும் வந்துருங்க சந்தானம், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சீரியஸாக. ஹீரோயின் சந்தானம் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுறாரோ, ஹீரோயின்ஸாக அந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுறாங்க இந்த படத்தில். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப பார்க்க அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயின்ஸ் வந்து வைப் ஏற்றுறாங்க, யங்ஸ்டர்ஸோட வைப்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட தான் இருக்குது. அதுக்காக தான் நான் வந்தேன். 100 out of 100 கொடுக்கலாம். குட்டி காமெடி கூட அவ்வளோ நல்லா இருந்தது. தேட்டரே வாய் விட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க படம் ஃபுல்லும். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மூவி பார்க்குறேன். ஸோ செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாருக்கிட்ட இருந்து வரும். தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹீரோனாலும் அதில் காமெடி பண்ணிட்டு தானே இருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து அவர் காமெடியனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தரோலி என்ஜாய். அதெல்லாம் இல்லை, மேபி விஷயம்னா கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுக்கணும். வேறு நல்ல மூவி கண்டிப்பாக கொடுக்கணும். இதெல்லாம் 2 எல்லாம் கிடையாது, ஒன்னோடய நிறுத்திக்கோங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அவ்வளோ நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹீரோயின்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. சுந்தர்சி படங்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை சரியாக பண்ணியிருக்கிறாங்க. கமர்ஷியல் மெட்டீரியல்ஸ் அல்லது 10 கமர்ஷியலாக சொல்லணும்னா 10 out of 10. சந்தான காமெடி. சந்தானம் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்காரு சந்தானம். மனோபாலா வந்து மிரட்டி எடுத்திருக்காரு காமெடியில். செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக இருக்குது படம். அது ஏதோ ப்ரொடியூசர் பிரச்சனைனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 12 years கழிச்சு வந்த படம் மாதிரி இல்லை, இது ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு லேகு, ஐயோ கத்தியால் குத்திட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவி. சொல்ல முடியாதுங்க, எல்லாமே நல்லா இருக்குங்க. எதுன்னு சொல்ல முடியும்? இந்த பக்கம் லட்டு வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் ஜாங்கிரி வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் அல்வா வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் எல்லாமே வச்சுட்டு எது பிடிக்கும் கேட்டால் எல்லாமே ஸ்வீட்டு. எந்த ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? எனக்கு சுகர் ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த படத்தை பார்த்தா சுகர் சரியாக போயிருங்க. சுகர் பேஷண்ட் பார்த்தா கூட சரியாக போயிடும், அந்த அளவுக்கு படம். வருவேன், வாய்ப்பு டைம் இருந்தால் வருவேன். ஒரு 2 weeks கழிச்சு வருவேன். நல்லா இருக்குது படம், நல்லா ஜாலியாக போகுது இல்லையா? ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் அவர் பீக்கில் தான் இருக்கார். அரண்மனை தெரிய வேணாமா ஹிட் அடிக்குது. அதை தாண்டி உண்மையிலே ஹாரர் மூவிக்கு கொடுக்குற ஹிட்டை விட காமெடி மூவிக்கு சுந்தர் சாருக்கு இவ்வளோ ஹிட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். ஏன்னா முன்னாடி உள்ளதில் எனக்கு என்ன ஒரே ஒரு பயம் இருந்ததுன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு கவுண்ட்ரு காமெடி அது இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த ஒரு பயம் இருக்கும்ல கம்பல்சரியாக. ஏன்னா இப்போ இருக்க பசங்க அடித்து தாக்குனாலே கவுண்ட்ரு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கவுண்ட்ரு இது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் டோட்டல் இப்போ உள்ள பசங்க தான் அத்தனை பேர் முன்னாடி விழுந்து சிரிச்சாங்க. ஸோ கவுண்ட்ரு படி பார்த்தா அந்த படம் ஹிட்டு தான். பொங்கலுக்கு ஆக்சுவலி விஷால் அண்ட் சந்தானம் பொங்கல்னு மாற்றிக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். கிளாமரு, டபுள் மீனிங் காமெடி இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கல, சிரிக்க தான் வைக்குது. அது சூப்பராக இருந்தது. 10 out of 10, 100 out of 100 என்ன ஒன்றா கொடுக்கலாம். நீங்கள் 1000 கேட்டிங்கனாலும் 1000 கொடுத்துடலாம். ஏன்னா நான் வந்து நிறைய படம் மொக்க படத்தெல்லாம் பார்த்து தலைவலி சிவியராக அனுபவிச்சிருக்கேன். கங்குவா மாதிரி படத்தெல்லாம் பார்த்து இந்த படம்லாம் பார்த்தா ரொம்ப என்ஜாய். காலங்காலத்தாலும் வந்துமா ஜாலியாக இருக்குது. சண்டே எதுவும் வந்தோம் ஜாலியாக இருக்குது. ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக போனாங்க. விஷால் வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. அவரோட சாங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி தேட்டர் எழுந்து ஆட ஆரம்பிச்சிச்சு.
எம்ப்ளாயீஸ்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க, ஸ்க்ரீன் முன்னாடி வந்துட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் கண்டிப்பாக. கமர்ஷியலி வின்னு தான். குஷ்பு ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி வின்னு தான் இது. இல்லை, மனஜா ஆக்டர்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்குறது எல்லாருக்குமே சந்தோஷம். மணிவண்ணன் சாரோட எல்லாம் நான்லாம் பெரிய ஃபேனு. அவர் அந்த காமெடியை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன். அவர் திரும்ப ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். பட் அவர் இந்த படம் ஷூட் பண்ணும்போதே அவர் கொஞ்சம் ஹெல்த் சரியில்லைங்கிறது க்ளீனாக அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. பட் அவர் பார்த்த சந்தோஷம். மனோபாலா சார்லாம் வேறு ரேஞ்சில் இந்த படம் பண்ணியிருக்காரு. இது முன்னாடியே வந்திருந்தோன்னா அவர்லாம் இன்னொரு லெவலில் வந்து போயிருப்பார். இண்டிவிஜுவல் காமெடினா கூட அவர் ஏதாவது படம்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவருக்கு பேட் லக், இந்த படம் லேட்டாக ரிலீஸ் ஆகுது. படத்துக்கு 8 out of 10 கொடுக்கலாம். அது வந்து மனசு கஷ்டமா தெரிலங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போட வந்து ஃபன் பண்ணி ஜாலி ஏற்றி விட்டு போயிட்டாங்க, புரியுதுங்களா? அவங்களோட மையமெல்லாம் இந்த படத்தில் தான் நம்மளுக்கு தெரியுது. ஆஹா, இந்த அளவுலாம் இருந்திருக்காங்களா அப்படி சொல்லலாம் யோசிப்பாங்க. ஏன்னா வைப்புன்றது வந்து பழைய படத்தெல்லாம் இருக்குதுன்னு இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்குது, ஓகேங்களா? இந்த காலகட்டம் வர படங்க இந்த படத்துலையுமே காமெடியாக இருக்காது, வைபாக இருக்காது. இந்த படம் வந்து 12 வருஷம் முன்னாடி வந்த படம் மாதிரி தெரில, வைபாக இருக்குது படம். செம்ம டான்ஸு கூத்துன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருந்தாங்க ஆடியன்ஸ். மறைஞ்சிட்டோம்மா, அவர் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அழுகையே வந்துருச்சு. யானை இருந்தாலும் பொண்ணு, செத்தாலும் பொண்ணுங்கிறவங்க அந்த மாதிரி வந்து இன்டர்வலாக முடிஞ்சிச்சு படம். நம்ம எந்திரிச்சே போயிடலாம்டா, இதுக்கு முன்னாடி இந்த வில்லாங்கலாம் வந்து சாவடிச்சிட போகிறாங்கடா, திக்கு இருந்துச்சு. ஒரு நல்ல படத்தை கெடுத்துருவாங்க, அதை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இறங்கினார் யாருன்னா மனோபாலா சார். படம் ஃபுல்லாக இன்டர்வலுக்கு பின்னாடி ட்ராவல் ஆகிறது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறது செத்தும். அந்த மகளிர் மட்டும் இல்லை, நாகிஸை வச்சு காமெடி பண்ணுற மாதிரி இவரை பணத்தை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கடைசி வரைஞ்சு நல்ல வேலை. கடைசி ஒரு 10 நிமிஷம் மட்டும் சோனு சூத் வந்து வேலை பார்த்து இவர் சட்டை கழட்டுறாரு, இவருக்கு 6 பேக்கு, விஷால் சட்டை கலக்கிறாரு 8 பேக்கு, எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி நினச்சி போங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. தரமான படம். கேட்டீங்கல்ல, பாத்தீங்கல்ல, எப்படி ஒவ்வொருத்தரும் படத்தை பத்தி புட்டு வச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல. இவங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டாங்க. நீங்களும் போய் ஒரு கால் இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இதே வீடியோல கீழே கமெண்ட்ல அந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மத்தவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் படம் ஒர்த்தா இல்லையான்னு. வேற ஒரு நல்ல படத்தோட பப்ளிக் ரிவ்யூவோட பொதுமக்களோட விமர்சனத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க.